மகர ராசி நண்பர்களே, இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 2024 குரு பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. 4ஆம் வீட்டில் இருந்து 5க்கு போகிறாரு. அதனால் உங்களுக்கு குருவின் பார்வை கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்கள் ராசியை பார்க்குறார், உங்களுடைய ராசியை பார்க்குறார். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் நீங்கள் மகர ராசியாக இருந்தால் அங்கே உள்ள சந்திரனை அவர் பார்க்குறார். அப்போது சந்திரனை பார்க்கும் பொழுது உங்கள் மனசு, உங்கள் உடல், உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும். அவர் சுபமான இடத்துலேருந்து அவர் பார்வையை செலுத்துறதுனால மனது நினச்சபடி நினச்சதை செய்கிற அளவுக்கு நல்ல திறமைகளை வளர்த்துக்கும். அடுத்து அவர் 9ஆம் வீட்டை பார்க்குறார். பாக்கியம், குருவருள், தெய்வவருள், தாய் தந்திர அருள், ஊரில் நல்ல பெயர், இதெல்லாம் கண்டிப்பாக உங்களை சேரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் சிறப்பாக கிடைக்கும். தெய்வ அனுகூலம் கிட்டும். சித்தர்கள் வழிபாடு போவீங்க, அதனால் நன்மைகள் கிட்டும், மகிழ்ச்சி கிட்டும். சரியான கோயிலை தேர்ந்தெடுத்து போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. 11 பார்க்குறாரு. நீங்கள் நினச்சபடியே நடக்கக்கூடிய காலகட்டம். ஐயா 7 நாட்டு சனி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் 7 நாட்டு சனி கஷ்டங்களை நஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்ற எண்ணத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குரு உங்களுக்கு தெளிவானதை எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையை தருவார். தெளிவான நபர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கை போகும். 30 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா பொங்கு சனி அப்படின்ற அமைப்பில் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் பதவி உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி, பிள்ளைகள் நல்லா படிக்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, வீடு கட்டுற யோகம் அமையிறது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாம் பொங்கி வரக்கூடிய அமைப்பு. ஆக பொதுவாக 5ல் குரு பகவான் இருந்தார்னா மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் மங்கள சுபகாரியங்கள் நடக்கும். பல வகையான சுகங்கள், வாகன சுகம் இதெல்லாம் ஏற்படும். ஊரில் முக்கிய மனிதர்கள், பணக்காரர்கள், இவங்களுடைய சிநேகம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் கீர்த்தி பெருகும். புனித காரியங்களில் ஈடுபடுவீங்க. இது மாதிரி சமயத்தில் தான் இந்த கோயில் வேலையை நீங்கள் பார்த்துக்குப்பா, இந்த கோயில் ஈடுபாடு நீங்கள் செய்யுங்க அப்படின்ற தர்மகர்த்தா பதவியெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருந்துச்சுன்னா தேடி வரும். அப்போது புதிய தொடர்புகள், மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு உண்டு. புத்தி சாதுரியமாக நடந்து நீங்கள் காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. உங்களுடைய அறிவுத்திறன் மேலும் மேலும் வளரும். இந்த சமயத்தில் நீங்கள் அன்னதானம் செய்வீங்க, அதனால் மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். வேலையாட்கள் பணி செய்யக்கூடிய உதவிகள் கிடைக்கும். அதாவது வீட்டில் வேலையாட்களால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இது வரைக்கும் ஆண் சந்ததி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆண் சந்ததி ஏற்படும். கால்நடை வளர்த்துட்டு இருக்கீங்க, சரியாக லாபம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலமா லாபம் ஏற்படும். பால் வளம் பெருகும், பொன்பொருள் கைகூடும், ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். நல்ல அந்தஸ்து, மரியாதை, பதவி இதெல்லாம் உங்களை தேடி வரும். நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இப்படி சுபமான, சுகமான, அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய இந்த அற்புதமான குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்ய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.